என்னடா பாத்திரத்தை இந்த சுத்துறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு ரெசிபி வீடியோ தான். வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னைக்கு ரெசிபி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிபி. தக்காளி தொக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. அதில் நான் செய்ய போகிற இந்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக டப்புன்னு செஞ்சிடலாம். ஆனால் பல நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அண்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ரைஸு டிஃபன் எல்லாத்தோடையுமே. ஸோ இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2ஆக கட் பண்ணி அந்த முண்டு எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏன்னு ரீசன் தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாமே ரஃபாக சாப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கல்லுப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகா நான் நிறைய காரம் சாப்பிடுவேன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாம். குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியும் கொஞ்சமாக பூண்டும் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதுக்கப்புறமா 3 வகையான எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில், வேர்க்கடலை எண்ணெய், நல்லெண்ணெய். ஸோ 3த்தையும் சேர்த்திங்க அப்படின்னா தொக்கு வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா தொக்கு சாப்பிடும்போது பல்லில் பூண்டு பட்டுச்சு அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் ஆக்கிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஸ்டவ் ஃபுல்லாக தெரிச்சு அமக்கலம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் சிம் ஆகி கெட்டியானோடனே தட்டு போட்டு மூட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து தொக்கு பயங்கரமாக ரெடி ஆகிடும். இதை அப்படியே சுட சுட எடுத்து சாப்பாடோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகும். ஸோ ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க டேஸ்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.